நைட்டில் தூங்கும்போது சியாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த பின்னங்கால் நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, முழங்கால் வலி, மூட்டு வலி, நரம்புகளில் அடைப்பு, நரம்பு வீக்கம், நரம்பு பலவீனம், நரம்பு கிள்ளி இழுக்கிறது, ரத்தம் சுத்தமின்மை, இதை எல்லாத்தையுமே இயற்கையான முறையில் 100% குணம் செய்யக்கூடிய ஒரு அருமையான மருத்துவ குறிப்பை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்கை நீங்கள் ஒரு 5 நாளைக்கு குடிச்சிட்டு வந்தாலே போதும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக சரியாகிடும். முக்கியமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறது, உடம்புல விட்டமின் குறைபாடு, விட்டமின் B12, விட்டமின் D குறைபாடு, கால்சியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ் சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். ரத்தம் சுத்தமின்மை இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரையில் நம்ம உடம்புக்கு தேவையான 9 அமினோ அமிலங்கள் இருக்கு. எந்த தாவரத்திலையுமே இரும்பு சத்துக்கள் அதிகமாக கிடையாது. அதாவது மற்ற தாவரத்தை கம்பேர் பண்ணும்போது 25 மடங்கு இரும்பு சத்துக்கள் முருங்கைக்கீரையில் இருக்கு. இந்த இரும்பு சத்து நம்ம உடம்புல ரத்தத்தை சுத்தப்படுத்தும், புது ரத்தத்தை ஊற வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது, உடம்புல ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும், நரம்புகளில் இருக்கக்கூடிய அடைப்பு, வீக்கம், வலி இதை எல்லாத்தையுமே சரி செய்யும், கால்சியம் சத்தை அதிகரிக்க செய்து, இரும்பு சத்தை அதிகரிக்க செய்து, ஒவ்வொரு மூட்டுகளிலுமே ஏற்படக்கூடிய அந்த வலி, வீக்கம், முழங்கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளையுமே சரி செய்யும். முக்கியமாக நைட்டில் தூங்கும்போது சில பேருக்கு அந்த பின்னங்கள் நரம்பு இழுக்கிறதுல அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சரி செய்யும். முதல்ல ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துங்க. இதில் இப்போ ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் நம்ம உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஒவ்வொரு மூட்டுகளிலுமே ஏற்படக்கூடிய அந்த வலி, வீக்கம், கை கால் வலி இதை எல்லாத்தையுமே சரி செய்யும். உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட வாயுக்களை கரைத்து வெளியேற்றும், ரத்தத்தை நல்லா சுத்தமடைய செய்யும், ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தும், செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது நரம்பு வீக்கம், நரம்பு அடைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யும், ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தும், ஒவ்வொரு மூட்டுகளிலுமே ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும், வாயு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும். முக்கியமாக டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக நம்ம வச்சிருக்கக்கூடிய முருங்கைக்கீரை ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துங்க. தேவைப்பட்டா இதில் நீங்கள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியில் அதிகப்படியான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது நம்ம உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கும். இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி கொதிச்சு அந்த லைட்டாக அந்த தண்ணி நிறம் மாறி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். இதை நீங்கள் மிதமான சூட்டில் இருக்கும்போது குடிக்கலாம், இல்லை நல்லா ஆறுன பிறகும் குடிக்கலாம். எப்போ குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுட்டு இதை குடிக்கலாம். குடிக்கும்போது சுவைக்காக நீங்கள் கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் குடிக்கும்போது பட்டுன்னு அப்படியே குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பருகிறது நல்லது. அதே மாதிரி ஈவினிங்கில் டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அந்த ஸ்லிப் டிஸ்க்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான வலி, வீக்கம் இதை எல்லாமே சரி பண்ணும். வாயு சம்பந்தமான பிரச்சனைகளை நீக்கும். நம்ம உடம்புல ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தி ரத்தத்தை நல்ல சீராக இயங்க வைக்கிறதுக்கு, அதாவது நம்மளுடைய நரம்புகளில், நம்மளுடைய உடம்புல எல்லா இடத்துலையுமே ரத்தத்தை நல்ல சீராக பாய வைக்கிறதுக்கு இந்த ரெமெடி பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. அவ்வளோ ஒரு சூப்பரான ட்ரிங்க், எவ்வளோ நாளைக்கு வேணாலும் குடிக்கலாம். ஒரு அருமையான டீ தான் இது. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு குடித்தாலும் உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.